ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக கல்யாணம் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீல்லையே ராஜலக்ஷ்மி இதுக்கு முன்னாடி சூர்யா மகா கிட்ட ரொம்பவே அன்பாவும் அக்கறையையும் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை சூர்யா மகாவை ஏற்றுக்கிட்டானா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கமாக வந்த சித்ராதேவியும் ராஜலட்சுமி இப்படி உட்காந்து ரொம்பவே ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு கரெக்டாக அவங்க கிட்ட போயிட்டு லைட்டாக பேச்சு கொடுக்குற மாதிரி, என்ன சூர்யாவை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, சூர்யா பண்றதெல்லாம் பார்த்தா மகாவை ஏத்துக்கிட்ட மாதிரி தானே சந்தேகப்படுறீங்க நீங்க. ஆனா சந்தேகமே பட தேவையில்ல. அவன் பண்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவன் மகாவை ஏத்துக்கிட்டான்னு தான் தோணுது. அவன் என்னடானா உங்க மேல ரொம்பவே மரியாதையும் மதிப்பு வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா என்னன்னா உங்களுக்கு அந்த மகாவை சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட அவளுக்காக இவ்ளோ பண்ணிட்டு இருக்கானே, அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நாடகம் ஆடுறாங்க. உடனே இதை கேட்டு ராஜலட்சுமியும் ரொம்பவே கான்பிடென்டா கண்டிப்பா சூர்யா மகாவை ஏத்துக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த மகாவை பிடிக்காததுனால கண்டிப்பா சூர்யாவுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. உடனே சித்ராதேவியும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றீங்களே தவிர பிடிக்காதுன்னு உறுதியா சொல்லலையே, வேணா நீங்க இதை சூர்யா கிட்டே கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவன் உங்களுக்கு எந்த பதிலும் தரப்போறது இல்ல. கண்டிப்பா மகாவை பிடிக்காதுன்னு அவன் உங்ககிட்ட சொல்லவே மாட்டான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராஜலட்சுமி ரொம்பவே கோவத்தோட ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க சூர்யாவோட ரூம்க்கு போயிட்டு சூர்யா கிட்ட, சூர்யா நீ அந்த மகாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டியா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட சூர்யாவும் எதுக்குமா இப்போ இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு சூர்யாவும் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு மகாவை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே சூர்யாவும் மனசுக்குள்ளேயே ஒருவேளை நான் மகாவை பிடிக்கலன்னு சொன்னா எதுக்காக எல்லாரும் முன்னாடியுமே மகாவை மன்னிச்சு பிடிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பா தாத்தாவோட உடல்நல பத்தி சொல்லிதான் ஆகணும். அந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நான் பண்றது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான், ஆனா நான் அந்த மகாவை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் நீங்க என்னைக்கும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமிக்கு ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி எனக்கு மகாவை பிடிக்காதுன்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க விஷயத்த அப்ப பார்த்து சூர்யாவோட ரூம்க்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க மகா கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ராஜலட்சுமியும் என்னோட பையனை பற்றி எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ளேயே இந்த சூர்யா எதுக்காக எல்லார் முன்னாடியுமே இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை ஏதாவது வேற விஷயம் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் வழியில ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நிக்கிற மகாவை பார்த்துட்டு ரொம்பவே நக்கலா சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், மகா உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூர்யா கிட்ட வந்து கோவப்பட்டு அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டு அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, அடுத்து தாத்தாவோட உடல்நிலையை பத்தி வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வருமா என்ன, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.